ஹாப்பி சண்டே. இன்னைக்கு நம்ம விலாகு செம்பருத்தி பூலேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆக போகுது. பக்கத்து வீட்டில் நிறையா செம்பருத்தி பூ பூத்து இருந்துச்சுங்க. சரி பறிச்சிட்டு வந்து ஒரு டீ போடலாமேன்னு பறிச்சிட்டு இருக்கேங்க. இந்த செம்பருத்தி பூ பெண்களுக்கு தாங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதான். மாதவிடாய் காலத்தில் வயிறு வலி அதிகமாக இருக்கும்போது இந்த செம்பருத்தி பூவை பறித்து டீ ரெடி பண்ணி சூடாக குடிச்சிங்கன்னா வயிறு வலி சுத்தமாகவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆண்களுக்கு அதே மாதிரி இதய நோய் வராமல் பாதுகாக்குன்னு சொல்கிறாங்க. இந்த செம்பருத்தி பூவில் மேலே இருக்கிற மகரந்த பூவையும் அடியில் இருக்கிற காம்பையும் நீக்கிட்டு சுடுதண்ணியில் ஒரு 3 நிமிஷம் மட்டும்தாங்க கொதிக்க வைக்கணும். அதுக்கு மேலே கொதிக்க வச்சா அது பாய்சன் ஆகிடும். 3 நிமிஷம் மட்டுமே கொதிக்க வச்ச இந்த செம்பருத்தி பூ டீயை நல்லா வடிகட்டிட்டு லெமனை பிழிஞ்சு விட்டு நம்மக்கிட்ட இருக்கிற நாட்டு சர்க்கரையோ அல்லது தேனையோ கலந்து குடிக்க வேண்டியதான். இந்த விலாகு இன்றைக்கி செம்பருத்தி பூவோட ஸ்டார்ட் ஆகி செம்பருத்தி பூ டீயோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த விலாகில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.